எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பேபிகார்ன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. டக்குன்னு 2 மினிட்ஸில் இந்த ரெசிபி பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் போடுறதுக்குள்ளாரியே இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு பேபிகார்னை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சால்ட்டு, மஞ்சத்தூள், 10 ட்ராப்ஸ் லெமன் புழிஞ்சு விட்டுக்குவோங்க. டேஸ்ட்டு பிடிக்கிறதுக்காக இது நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. சில்லி போட தேவையில்லைங்க. சில்லி நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ட்ரை மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன். இதை கொரகரப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பண்ணதுனால அதே டவலில் 2 மினிட்ஸில் பண்ணிடலாங்க. பட்டர் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பொடியாக பூண்டு நறுக்கி ஆட் பண்ணி அதையும் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக கூட ஒரு கடாய் வச்சு கூட இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ கலக்கி வச்சுருக்கிற பேபிகார்னை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் அரைச்சி அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக 2 மினிட்ஸில் இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு தனியாக டவா கூட வைக்க தேவையில்லைங்க. தோசை டவா இருந்துச்சுன்னா அந்த ஹாட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதோடையே இதையும் செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ் போடுறதுக்குள்ளேயே இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.